இதுக்கு தான் முதல்ல பேசிடணுங்கிறது. இப்போ கடைசியில் 5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வாங்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஒரு நிமிடம் தான் பேசுவாருன்னு சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வணக்கம்னு சொல்லிட்டு இருந்தாலும் போயிருக்காம்பார். இது கடைசியில் பேசுகிற ஆளுக்கு என்ன தம்பி சரியா இல்லையா? இது கடைசியில் பேசக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சின்ன சிரமம், அவ்வளோதான். அதாவது இன்றைக்கு நம்முடைய சந்தன்ராஜ் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்காரு. எந்த நேரம் பார்த்தாலும் போராட்டம். ஐயா சரி, அவர் தான் போராடுறாருன்னா எங்களை மாதிரி நடக்காதானே விடுறாருன்னா எங்களையும் விடுறதில்லை. ஐயா வாங்க ஐயா இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு உடனே இன்னைக்கு கூப்பிடாரு. அதுக்குள்ளார இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ரோடு ஓடாமல் இருக்குது. உடனே ஐயா இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னாரு. ஆக எந்த நேரமும் போராட்ட களத்தில் இருக்கிற சந்தனராஜ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். அந்த கோயிலாங்குளத்தில் சார்ந்த அழகேந்திரன் என்பவர் சாதிய காரணத்தினால படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஆனால் சினிமா பாடல்களும் மற்ற இதுகளில் என்ன சொல்கிறான், காதல் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்கலை அப்படி தான் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் காதல் வேலை வீசிக்கிட்டோம், எல்லாம் வீசியாச்சு, வீசி எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. ஒன்று சேர்ந்த பிறகு என்ன உனக்கு வேதி எடுக்கு? அவருக்கு உன்னுடைய குழந்தை பிறந்த பிறகு அது என்ன உடை வேணும்னு கேட்கு, அதை வாங்கி கொடுத்துட்றேன். அது உண்ணுவதற்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்கு, அதை வாங்கி கொடுத்துட்றேன். நீ என்ன படிப்பு படிக்க போகிறான்னு கேட்க, அந்த படிப்பையும் கொடுத்துட்றேன். ஆனால் அதுக்கு திருமணம் பண்ணக்கூடிய உரிமையை மட்டும் ஏன் இருக்க? அப்போ இந்த கோளாறு எங்கே இருக்குது? அதான் நேற்று திருநெல்வேலியில் திராவிட கழகத்தினுடைய பயிற்சி முகாம் நடந்தது. அதில் ஒரு தோழர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வின்னா, இப்படி காதல் திருமணம் செய்கிறத இந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அதுக்கு தான் நம்ம வீரமணி அவர்கள் பதில் சொன்னார்கள். அது என்னன்னு சொன்னால், அவன் பெற்றோருக்கு மூளையில் கோளாறு அப்படின்னு அழகாக சொன்னார். அப்போ அதான கோளாறு, அதான கோளாறு, வேறு என்ன இருக்காங்க? இந்த ஜாதி 2வது வாங்கிறது ஜாதி. இந்த ஜாதி எங்கேருந்து வந்தது? இந்த ஜாதியை கொண்டு வந்தது யார்? எல்லோரும் சொன்னாங்க 3% பார்ப்பனர்கள்னு சொன்னாங்க. அவன் தான் அந்த ஜாதியை கொண்டு வந்தான். ஆனால் அந்த இதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், ஜாதி தொழில் அடிப்படையில் இருந்தது. அதாவது பள்ளத்தில் வேலை செய்கிறவன், விவசாய வேலை செய்கிறவன் பள்ளன், படைக்கு முன்னால் போகிறவன் மூப்பனார், படையில் முன்னின்று செல்வன் முதலியார், பனைமரத்தில் நார் வச்சு பனை ஏறி தொழில் பண்ணுறவன் சாணார், ஒரு நாரை வச்சு பனை ஏறி தொழில் பண்ணால் அவன் சாணார். இப்படி தான் தொழில் பெயர் இருந்தது. ஆனால் இது எப்படி இந்த பாப்பா எப்படி மாற்றினா இதெல்லாம்? அவன் கொஞ்ச நாள்லேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ரெட்டியார் வாழ், லாக்கியர் வாழ், அந்த வாழ் இந்த வாழ்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நம்மளால என்ன செய்கிறான், அவனை கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு திருமணம் பண்ணுறான். அவன் என்ன செய்தான், நம்ம வீட்டு திருமணத்தில் என்ன செய்கிறான், ஏலமாதா பகுபிதா சார் சூத்திராய நமக முதல் மந்திரம் தான். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கா தெரியுமையா? தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது ஏலமாதா பகுபிதா சார் சூத்திராய நமக எங்கே நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்ம வீட்டுக்கு துட்டு வாங்கிக்கிட்டு நம்மளே என்ன சொல்கிறான், ஒரு அம்மைக்கும் பலதரப்புக்கும் பிறந்தேன் அட தேடியா போயல அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக அர்த்தம், அது உண்மையான அர்த்தம் அதுதான். நான் ஒன்றும் எடுத்துக்காட்டியில் ஒன்றும் சொல்லலை. சமஸ்கிருதத்தை அப்படியே நீங்கள் தமிழ்படுத்தினா அந்த தமிழுக்கு அர்த்தம் இதுதான். எவ்வளவு தான் அவன் பெரிய பார்ப்பனராக இருந்தாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்கான் ஒரு ஐயர். அங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேண்டியிருக்கு. எல்லாம் சுற்றி தேடலாம், ஒரு ஐயர் போயிட்டையும் ஓ பாசிட்டிவ் ரத்தம் கிடைக்கல. இப்போ நம்ம அருந்ததி தோழர் இறந்து விட்டார் சொல்லி கொலை செய்யப்பட்டார் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அந்த வகுப்பை சார்ந்தவர் ஒருத்தர் என்ன செய்தார், அவர்கிட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கு. உடனே டாக்டர்லாம் கேட்டாங்க, ஐயரே உன் ஜாதியில் ஒரு பையட்டையும் ஓ பாசிட்டிவ் ரத்தம் கிடைக்கல,
அதனால் ஒரு அருந்ததிய வைப்பை சேர்ந்தவர் அவர்கிட்ட ரத்தம் இருக்குது, ஏற்றினா தான் நீ பிழைப்ப, இல்லைட நீ செத்து போயிடுவ அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அவன் சொன்னான், ஓ ஐயோ உடனே எனக்கு ஏற்று நான் திராவிட கழகத்துக்கு சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா. இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்போ சமயத்துக்கு தகுந்தபடி என்ன செய்வான், அவன் எதை வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கு. நேரத்தை தெரிஞ்சிருக்கான். இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் எப்படி ஆம்ஸ்டாங் ஒரு ஆள் இறந்து விடாது, நாளைக்கு இன்னொருத்தன் ஜவாப் உங்களுக்கு தெரியும். இந்த காவல்துறை என்னப்பா செய்கிறாங்க, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கும் அவர் வசம் இருக்கிற காவல்துறைக்கும் இல்லையா? என்ன சடுகுடு விளையாட்டா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? தினசரி கொலை நடக்க, சாதிய கொலைகள். ஆகையினால இதெல்லாம் அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. இங்கே நம்ம சரவணன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு நிப்பாட்டுங்கன்னு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் பல கூட்டங்கள் இருக்குது, பல கூட்டங்களில் நம்ம பேசிடலாம். அதனால் இதற்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் நம்ம கோரிக்கை. அப்படி சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க வைப்போம். ஏன்னா தூத்துக்குடி இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாருமே யாருமே நாங்கள் சுயநலவாதி இல்லை, ஒரு பொதுநலவாதிகள். நாங்கள்லாம் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் வேறு எவனாலும் வரேன் ஐயா வெளியே பாருங்கள், நீங்கள் நாங்கள் சொல்கிறதுலேருந்து தப்பு இருக்கா? அண்ணே தப்பு இருக்கானே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம், இந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.